ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் மீனாக்கு இது தேவையில்லாத வேலைங்க. ஏதோ ஒரு விஷயத்தை ரோகிணியோட கடந்த காலத்து விஷயத்த பார்த்தாலா, அதை ஏதோ நியாய தர்மத்துக்காக கொஞ்ச நாள் மறைச்சாலா. இது அவளாம் ரோகிணி திருந்தலாம் மாட்டா, வீட்டில் உண்மையும் சொல்ல மாட்டா. காலத்துக்கும் எல்லாரையும் கெடுத்துட்டு அவள் தான் முன்னேறி போயிட்டே இருப்பா. இது தெரிஞ்சுக்காத மீனா மண்டையை போட்டு குழப்பிட்டு புருஷன்கிட்ட பேசாத, அம்மா கிட்ட பேசாமல், வீட்டில் இருக்கிறவங்கிட்ட எல்லாத்தையும் பேசாமல் உண்மையை மறைச்சிக்கிட்டு மனசாட்சியை கொண்டுட்டு இதெல்லாம் நடக்கிறதே தேவையில்லாத விஷயம். இவள் ஒழுங்காக முத்துக்கிட்ட சொல்லி இல்லை ஸ்ருதிக்கிட்ட சொல்லியாச்சு, எதனா ஒரு ஐடியா கிடைக்கும். தேவையில்லாமல் இவளை பார்த்து பேசிக்கிட்டு இவள் அவளை ஏமாற்றிக்கிட்டு இவளுக்கே ஒரு ஐடியா கொடுக்குது ரோகிணிக்கிட்ட. இதெல்லாம் கதை ரொம்ப இழுத்துட்டு போகிறாரு டைரக்டர். ஏதோ பட்டு தேங்காய் உடைச்ச மாதிரி விஷயம் தெரிஞ்சுது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு போவாது சுற்றி வளைச்சிட்டு இப்போ இந்த விஷயம் யாருக்கும் சொல்லாது. இவங்க ரெண்டு பேரும் ரகசியமாக பேசுறது முத்து பார்ப்பான், வேறு சுதி பார்ப்பான், வேறு யாருன்னா பார்ப்பாங்க, அது என்னன்னு கேட்கணும். இப்படியே கதையை வளர்த்துக்கிட்டே போகிறாங்க. சீக்கிரமாக மீனாவும் அவன் மனசில் இருக்கிற பாரத்தை யாருக்கன்னா இறக்கி வைக்கணும். இல்லை ரோகிணி பற்றின விஷயம் மனோஜ் வீட்டில் யாருக்குன்னா தெரியணும், இல்லை மனோஜுக்கே தெரிஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். அடுத்த கதை நம்ம பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மக்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.